தொடர்ந்து சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. அதனை பார்க்கலாம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் நீதிபதி தீர்ப்பை வாசித்து வருகிறார். மேலும் கம்பி போன்ற ஆயுதங்களால் தாக்கியதாலேயே இறப்பு நடந்துள்ளதாக அரசு மருத்துவர்கள் பிரேத பரிசோதனையில் கூறியிருக்கின்றனர் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தற்போது தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. நோய் தொற்று காரணமாக உயிரிழக்கவில்லை என மருத்துவர்கள் பிரேத பரிசோதனையில் கூறியிருக்கிறார்கள் என்று நீதிபதி மேற்கோள் காட்டியிருக்கிறார். மேலும் கோவில்பட்டி கிளை சிறையில் இருவரும் அடைக்கப்பட்ட போது அவர்களது உடல்களில் காயங்கள் இருந்தன என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தற்போது தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. கம்பி போன்ற ஆயுதங்களால் தாக்கியதாலேயே இறப்பு நடந்துள்ளதாக அரசு மருத்துவர்கள் பிரேத பரிசோதனையில் கூறியிருக்கின்றனர் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தையே புழுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தற்போது தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. கம்பி போன்ற ஆயுதங்களால் தாக்கியதாலேயே அவர்கள் உயிரிழந்ததாக அரசு மருத்துவர்கள் பிரேத பரிசோதனையில் தெரிவித்திருக்கின்றனர் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். நோய் தொற்று காரணமாக உயிரிழக்கவில்லை என மருத்துவர்கள் பிரேத பரிசோதனையில் கூறியிருக்கின்றனர் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. அதில் கோவில்பட்டி கிளை சிறையில் அடைக்கும் போது அவர்களது உடல்களில் காயங்கள் இருந்தன என்று நீதிபதி கூறியிருக்கிறார். மேலும் நோய் தொற்று காரணமாக அவர்கள் உயிரிழக்கவில்லை என்று மருத்துவ பரிசோதனையில் தெரிவிக்கப்பட்டதாகவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கம்பி போன்ற ஆயுதங்களால் தாக்கியதாலேயே உயிரிழந்ததாக மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக நீதிபதி கூறியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் மரண வழக்கு குறித்து தீர்ப்பு தற்போது வாசிக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய சாத்தான்குளம் தந்தை மகன் மரண வழக்கில் தற்போது தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. 2020 ஜூன் மாதம் ஊரடங்கு விதிகளை மீறி கடை திறந்திருந்ததாக கூறி ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகியோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். மேலும் காவல் நிலையத்தில் அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இருவரும் தொடர்ந்து ஜூன் 22 மற்றும் 23ஆம் தேதி அடுத்தடுத்து உயிரிழந்தனர். இது பெரும் சர்ச்சையையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியது. (2020) தொடங்கிய இந்த மரண வழக்கு சம்பந்தமான குற்றச்சாட்டு தற்போது இன்றுதான் தீர்ப்பு வரும் நிலையில் இருக்கிறது. 6 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வந்த இந்த வழக்கு தற்போது இன்று தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் ஆகிய இருவரின் உடலில் இருந்த காயங்கள் இயற்கைக்கு மாறானது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் முக்கிய திருப்பமாக இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டு வாசிக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஆயுதங்களால் தாக்கியதால் இறப்பு நிகழ்ந்துள்ளதாக மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக நீதிபதி கூறியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் முக்கிய திருப்பமாக இன்று தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. அதில்
ஆயுதங்களால் தாக்கியதாலேயே இறப்பு நிகழ்ந்துள்ளதாக மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் ஆகிய இருவரின் உடலில் இருந்த காயங்கள் இயற்கைக்கு மாறானது என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். கம்பி போன்ற ஆயுதங்களால் ஜெயராஜ் பென்னிக்ஸ் தாக்கப்பட்டது உறுதி என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நோய் தொற்று காரணமாக உயிரிழக்கவில்லை என மருத்துவர்கள் பிரேத பரிசோதனையில் கூறியிருக்கின்றனர் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் முக்கிய திருப்பமாக தீர்ப்பு இன்று வாசிக்கப்பட்டு வருகிறது. மேலும் கம்பி போன்ற ஆயுதங்களால் தாக்கியதாலேயே இறப்பு நடந்துள்ளதாக அரசு மருத்துவர்கள் பிரேத பரிசோதனையில் கூறியிருக்கின்றனர் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 6 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது இன்று தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. சாத்தான்குளம் தந்தை மகன் ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸின் வழக்கு தொடர்பாக நீதிமன்றம் தற்போது தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. கம்பி போன்ற ஆயுதங்களால் தாக்கியதாலேயே இறப்பு நடந்ததாக அரசு மருத்துவர்கள் பிரேத பரிசோதனையில் கூறியிருக்கின்றனர் என்று நீதிபதி தெரிவித்திருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆயுதங்களால் தாக்கியதாலேயே இறப்பு நிகழ்ந்ததாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். கைகளை கயிற்றால் கட்டி தொங்கவிட்டு தாக்கியுள்ளது பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்திருக்கிறது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் நீதிமன்றம் தற்போது தீர்ப்பினை வாசித்து வருகிறது. அதில் ஆயுதங்களால் தாக்கியதால் இறப்பு நிகழ்ந்துள்ளதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர்களை டேபிளில் படுக்க வைத்து தாக்கியிருக்கின்றனர் என்றும் மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் முக்கிய திருப்பமாக இன்று தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. அதில் ஆயுதங்களால் தாக்கியதால் இறப்பு நிகழ்ந்துள்ளதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர்களை டேபிளில் படுக்க வைத்து தாக்கியிருக்கின்றனர் என்று மருத்துவ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டதை நீதிபதி மேற்கோள் காட்டியிருக்கிறார். கைகளை கயிற்றால் கட்டி தொங்கவிட்டு தாக்கியுள்ளது பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்திருக்கிறது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் முக்கிய திருப்பமாக இன்று தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், வணக்கம். முக்கிய திருப்பமாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. அதில் ஆயுதங்களால் தாக்கியதாலேயே அவர்கள் உயிரிழந்திருப்பதாக மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இது பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கிலே தற்போது நீதிமன்றத்தில் நீதிபதி தனது தீர்ப்பை வாசித்து வருகிறார். 1 மணி நேரத்திற்கு கடந்து தீர்ப்பு வாசிப்பானது நடந்து வருகிறது. சரியாக 4 மணிக்கு நீதிமன்றத்திற்கு வந்த நீதிபதி முத்துக்குமரன் தனது தீர்ப்பை வாசிக்க தொடங்கி இருக்கிறார். அதுக்கு முன்னதாக சாத்தான்குளம் வழக்கில் தொடர்புடைய முன்னாள் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். முழுவதுமாக தற்போது தீர்ப்பை முழுமையாக வாசித்து வருகிறார். இதில் சிபிஐ குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த சாராம்சங்களை வாசித்து வருகிறார். அதிலே குறுக்கு விசாரணை நடத்தியவை உள்ளிட்டவைகளிலும் நீதிமன்றம் அதில் ஏற்றுக்கொண்ட வகையை தற்போது தீர்ப்பாக வெளியிட்டு வருகிறார்கள். வாசிப்புதான் தற்போது நடந்து வருகிறது. அதிலே உயிரிழந்த ஜெயராஜிற்கு இருதய மற்றும் நுரையீரல் பிரச்சனை இருந்தது. ஆனால் நோய் தொற்று காரணமாக அவர்கள் உயிரிழக்கவில்லை. கம்பி போன்ற ஆயுதங்களால் தாக்கியதாலேயே அவருடைய இறப்பு நடந்துள்ளதாக
அரசு மருத்துவர்கள் வழங்கியுள்ள பிரேத பரிசோதனையில் தெரிய வந்திருக்கிறது என நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் ஆகிய இருவரின் உடலில் இருந்த காயங்கள் இயற்கைக்கு மாறானது, மரணங்களை விளைவிக்கக்கூடிய வகையில் காயங்கள் இருந்தது. அதனால் தந்தை மகன் ஆகிய இருவரும் உயிரிழந்திருக்கிறார்கள். கொலை என சிபிஐ தனது குற்றப்பத்திரிகையில் பதிவு செய்திருக்கிறது. அவர்களது உடலில் உள்ள காயங்கள் வெளிப்படையாக சாதாரண காயங்கள் போன்றதாக இருந்தாலும் உள்புறம் இருந்த காயம் பல முறை தாக்கியதால் ஏற்பட்ட காயம் என்பது பிரேத பரிசோதனை தெரிய வந்திருப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் பிரேத பரிசோதனை முழுவதும் வீடியோ எடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் ஆகிய இருவரின் உடலில் இருந்த காயங்கள் தாங்களாகவே ஏற்படுத்திய காயங்கள் என நீதிமன்றம் கூற முடியாது. உயிரிழந்த பென்னிக்ஸ் தன்னை இரவு முழுவதும் 10 நிமிடம் இடைவெளி விட்டு தொடர்ந்து தாக்கினார்கள். 200 முறைக்கு மேல் எனக்கு பின்னால் தாக்கினார்கள், எனது பின்பக்கத்தில் தாக்கினார்கள் என அவரது உறவினரிடம் கூறியதாக குற்றப்பத்திரிகையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் அடிக்க சொன்னதால் தான் ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் தாக்கியுள்ளனர். கைகளை கயிற்றால் கட்டி தொங்க விட்டு தாக்கியுள்ளது பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்திருக்கிறது. டேபிளில் படுக்க வைத்தும் இந்த தாக்கியதாக கூறப்படுகிறது. அதையும் தற்போது நீதிபதி அவர் தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டி இருக்கிறார். ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் தாக்கும் போது நாம் அடித்து பழகுவதற்கு அப்பா மகன் கிடைத்துள்ளனர். எனவே இவர்களை அடித்து நாம் பயிற்சி எடுத்துக் கொள்வோம் என காவல்துறையினர் பேசிக் கொண்டதாக குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முதல் எதிரி எங்களை அடிக்க சொல்லியதால் 8வது எதிரி எங்களை அடிக்கும் போது யாரும் வருகிறார்களா என்பதை கண்காணிக்க காவல் நிலையத்திற்கு வெளியே இருந்து கண்காணித்து வந்தார். தந்தை மற்றும் மகன் ஆகிய இருவரையும் இரவு முழுவதும் சிறிது நேரம் இடைவெளி விட்டு காவல்துறையினர் தாக்கியுள்ளனர் என நீதிமன்றத்தில் தற்போது நீதிபதி முத்துக்குமரன் தனது தீர்ப்பிலே தெரிவித்திருக்கிறார். 1 மணி நேரத்தை கடந்து இந்த தீர்ப்பு வாசிப்பானது நடந்து வருகிறது. 4 மணிக்கு நீதிமன்ற அறையிலே நீதிபதி முத்துக்குமரன் ஏறி தீர்ப்பை வாசிக்க தொடங்கினார். அதற்கு முன்னதாக அந்த 9 பேரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தீர்ப்பு வாசிப்பானது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதிலே சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை 2477 பக்க குற்றப்பத்திரிகையிலே நிரூபிக்கப்பட்ட அந்த சாராம்சங்களை தற்போது அதனுடைய சாராம்சங்களை தற்போது நீதிபதி வாசித்து வருகிறார். அதிலே ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 105 சாட்சிகள் மூலமாக அவர்கள் கிடைக்கப்பட்ட தகவல்கள் அதிலே நீதிபதி உறுதி செய்ததை அது நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டவைகளை தற்போது தனது தீர்ப்பிலே வாசித்து வருகிறார். மிக நீண்ட தீர்ப்பாக இந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. உலகையே உலுக்கிய ஒரு சம்பவமாக நடைபெற்றது. 2020ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் செல்போன் கடையை தாமதமாக அடைத்ததாக இருவரும் கைது செய்யப்பட்டு இரவு முழுவதும் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் வைத்து அடித்து சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலே அவர்கள் பாதிக்கப்பட்டதோடு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதோடு கோவில்பட்டி கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். கோவில்பட்டி கிளைச்சிறையில் அடுத்தடுத்து இருவருமே அந்த 5 மணி நேர இடைவெளிக்குள் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த 4 நாட்களுக்கு பின்பு அவர்கள் உயிரிழந்ததனால் அது பெரிய ஒரு விசுரூபம் எடுத்தது இந்த பிரச்சனை. அதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரித்தது. அதிலே அப்போதைய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட தயாராக இருப்பதாக கூறினார்கள். நீதிமன்றத்தை பொறுத்தவரைக்கும் சிபிசிஐடி விசாரணை பின்னர் சிபிஐ விசாரணை என உத்தரவிட்டார்கள். அதன்படி விசாரணை நடைபெற்றது. ஏறத்தாழ பல்வேறு விசாரணைகள் நடைபெற்று களத்திலேயே சென்று சம்பவங்கள் வழக்கில் செய்யப்பட்ட தடயங்கள் உள்ளிட்டவைகள் ஆஜர்படுத்தப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 105 சாட்சிகள் நேரடியாக அந்த காவல் நிலையத்தில் பணியாற்றிய பல ரேவதி உள்ளிட்ட பியூலா உள்ளிட்ட காவலர்கள் உள்ளிட்ட 105 சாட்சிகள் இந்த நீதிமன்றத்திலே சாட்சி கூறியிருக்கிறார்கள். அவரிடம் இந்த 9 பேர் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் வழக்கறிஞரிடம் குறுக்கு விசாரணையும் நடத்தி இருக்கிறார்கள். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் 9 மாதங்கள் நடைபெற்ற வழக்கின் விசாரணை முடிவினால் தற்போது தீர்ப்பானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தீர்ப்பை நீதிபதி முத்துக்குமரன் தனது தீர்ப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறார். மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் தான் இந்த வழக்கின் தீர்ப்பானது வாசிக்கப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் 9 பேருக்கு என்ன தண்டனை என்பது அறிவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதற்கு முன்னதாக வழக்கினுடைய சாராம்சங்கள், வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டதற்கான ஆதாரங்கள் உள்ளிட்டவைகளை நீதிபதி முத்துக்குமரன் வாசித்து வருகிறார். மோகன். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில்
மதுரை நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன். தமிழகத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தற்போது தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. அதில் ஆயுதங்களால் தாக்கியதால் இறப்பு நிகழ்ந்திருப்பதாக மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக நீதிபதி கூறியிருக்கிறார். கைகளை கயிற்றால் கட்டி தொங்கவிட்டு தாக்கியுள்ளது பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்திருக்கிறது என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். 200 முறைக்கு மேல் பின்னால் தாக்கினார்கள் என உறவினரிடம் பென்னிக்ஸ் கூறியதாக குற்றப்பத்திரிகையில் இருக்கிறது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் அடிக்கச் சொன்னதால் தான் ஜெயராஜ், பென்னிக்ஸ் இருவரையும் காவல்துறையினர் தாக்கியிருக்கின்றனர் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தந்தை மகன் ஆகிய இருவரையும் இரவு முழுவதும் சிறிது நேரம் இடைவெளி விட்டுவிட்டு காவல்துறையினர் தாக்கியிருக்கின்றனர் என்று குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அடித்து பழகுவதற்கு அப்பா மகன் கிடைத்துள்ளனர் என காவல்துறையினர் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் என்றும் குற்றப்பத்திரிகையில் இருப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் முக்கிய திருப்பமாக இன்று தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. மேலும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பை வாசித்து வருகிறார். மேலும் ஆயுதங்களால் தாக்கியதாலேயே இறப்பு நிகழ்ந்திருப்பதாக மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக நீதிபதி கூறியிருக்கிறார். உடலில் உள்புறம் இருந்த காயம் பலமுறை தாக்கியதால் ஏற்பட்ட காயம் என்பது பிரேத பரிசோதனையில் தெரிய வந்திருக்கிறது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். உடலில் உள்புறம் இருந்த காயம் பலமுறை தாக்கியதால் ஏற்பட்ட காயம் என்பது பிரேத பரிசோதனையில் தெரிய வந்திருக்கிறது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் முக்கிய திருப்பமாக இன்று தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பினை வாசித்து வருகிறார்.